மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டு தமிழக மக்கள், அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே கடலூர் மாவட்டத்திற்கு திருப்தி அளிக்கின்ற வகையில் இருக்க வேண்டும். ஏனால் கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து புயலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பாதிக்கப்படுகிறது கடலூர் மாவட்டம்தான். ஆனால் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிலே கடலூர் மாவட்டத்தை ஒரு பொருளாக பொருத்தவில்லை. அருகாமையில் இருக்கக்கூடிய என்எல்சி நிர்வாகம் எந்த விதமான மக்களுக்கான சேவை செய்வதை மறுத்து வருகிறார்கள். இந்த பட்ஜெட்டிலே உரம் 100 நாள் வேலை திட்டம், அடுத்தது சிலிண்டர் மானியம் கொடுத்தாங்க, படிப்பு மானியம் கொடுத்தாங்க. எந்த விதமான செயல் திட்டமும் நடைமுறையில் இல்லை. மத்திய அரசாங்கத்தின் செயல் திட்டம் காற்றில் பறக்கிற பேப்பர் திட்டமாக இருக்கு. 100 நாள் திட்ட வேலை காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த 100 நாள் திட்ட வேலை ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு கொண்டு வந்த மத்திய சர்க்கார், அப்போதைய மன்மோகன் சிங் அரசு அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தில் இன்னைக்கு அவருடைய மகாத்மா காந்தி பெயரை நீக்கிக்கிட்டு இன்னைக்கு 125 நாளா அறிவிக்கிறங்கிற ஒரு பொய்யான தகவலை திரும்ப மகாத்மா காந்தி பெயரை 100 நாள் திட்டத்தில் அறிவிக்கணும். மத்திய சர்க்கார் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது பெட்ரோல் டீசல் விலை குறைவது, சிலிண்டர் விலை குறைஞ்சது, தொலைத்தொடர்பு துறைங்கிற அந்த செய்தி சொல்றதுக்கு ₹1 ஒரு ஏழை விவசாயி ஒரு பதில் சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிடுவாரு. இன்னைக்கு ₹200 இருந்தாதான் ஒரு தொலைத்தொடர்புல ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு உறவினர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல முடியுது. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது மத்திய சர்க்கார் இந்த பட்ஜெட்டில் சேர்த்து கொடுக்கணும். ரெண்டாவது மத்திய சர்க்கார் வருமானம் உள்ள என்எல்சி, ரயில்வே, துப்பாக்கி தொழிற்சாலை, பாய்லர் தொழிற்சாலை, சுரங்கம் போன்ற அனைத்து வகையான வருமானம் உள்ள இலாக்காக்கள் பூரா மத்திய சர்க்கார் கட்டுப்பாட்டில் இருந்துகிட்டு தமிழகத்திற்கு சேர வேண்டிய பங்கு தொகையை மத்திய சர்க்கார் ஒருபோதும் கொடுப்பதில்லை. அதனால தமிழக மக்களும் தமிழக முதல்வரும் வஞ்சிக்கப்படுகிறார். இதனால தமிழகம் மட்டும் மற்ற மாநிலத்தோட பின்தங்கி இருக்குது. மத்திய சர்க்கார் நிதி இல்லாத தமிழக மக்கள் ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறாங்க. மத்திய சர்க்கார் வழங்க வேண்டிய தமிழ் மாநிலத்தில் கொடுக்க வேண்டிய வரித்தொகையை ஜிஎஸ்டி வரியை கொடுத்தா தமிழக மாணவர்கள் பயின்று நல்ல முறையில் முன்னேறுவாங்க. அதிலும் குறிப்பாக திட்டக்குடி பகுதியில் இருக்கிற அந்த வெல்லிங்டன் ஏரி கிட்டத்தட்ட 60 கிராமங்கள் பயனடையும். அந்த ஏரியை நம்பி தான் விவசாய மக்கள் இருக்காங்க. காவேரி போகிற அந்த காவேரி நீர்ப்பாசனத்தையும் இந்த வெல்லிங்டன் பாசனத்தையும் ஒன்றா இணைச்சோம்னா கோடை காலத்தில் கூட விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது எங்கள் பகுதியினுடைய பிரதான கோரிக்கை. இப்போ மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி விவசாய பட்ஜெட் கூட்டத்தொடரில் தனியாக இதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குனாங்கன்னா விவசாயிக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாவட்டத்துக்கு எப்போதுமே விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறது இந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர் சீற்றம் வருதில்ல, அந்த இயற்கை பேரிடர் சீற்றம் நடக்கும்போது தமிழ்நாடு லெவலில் பாதிப்புகள்லாம் இருக்கும். ஆனால் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஆண்டாண்டு காலமாக நடக்கிறது ஒன்று தான். ஆனால் இப்போ நம்ம மத்திய சர்க்காரை என்ன வேண்டுகோள் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த கடலோர பகுதியில் நாகப்பட்டிலேருந்து பாண்டிச்சேரி வரையுமே பார்த்தீங்கன்னா கடலூர் மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல ஒரு தடுப்பணை கட்டி கொடுத்தா மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த பட்ஜெட்டில் அந்த கடலூர் மக்களுக்கோ பாண்டிச்சேரி மக்களுக்கோ அந்த தடுப்பணை இருந்தால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அந்த மக்கள் எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். முந்திரி சாகுபடி கடலூர்லேருந்து தொழில் செஞ்ச முந்திரி சாகுபடி அயல்நாட்டு வெள்ளிக்குமே போகிற நிலைமைக்கு இருக்குது. ஆனால் அந்த முந்திரி சாகுபடி செய்கிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா மழை காலங்களில் ரொம்ப பேரிடர் காலங்கள் ரொம்ப அழிவாயிடுது. அப்போ அதுக்கு ஒரு குடோன் அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அந்த குடோனு. மொத்த பணத்தையே நீங்கள் ஜிஎஸ்டி என்ற ஒருமுறைப்படுத்தப்பட்ட வரி மூலமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதை விடுவிக்காம உங்களுக்கு எதிரான கருத்துடைய அரசாங்கத்தை மிரட்டி பண்ணி வைக்கிறாங்கன்னு இன்னைக்கு இருக்கு அரசாங்கம். இங்க நிர்மலா சீதாராமன் மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கத்துடைய நிதி அமைச்சர் இந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காக விடுவிக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி பணத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் இங்க கல்வி கட்டமைப்பு, விவசாயத்திற்கு மற்றும் தொழில்துறைகளுக்கு ஒதுக்க வேண்டிய மானியம் மற்றும் இன்னைக்கு சிலிண்டர்லேருந்து ரேஷன் கடையிலேருந்து அத்தியாவசிய அடித்தட்டு மக்களுடைய மானியம் அனைத்தையும் நீங்க கொடுக்காம அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குறீங்க. உங்களுக்கு எதிரான கருத்துடைய மேற்கு வங்காளம், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை இங்கே மிரட்டி பணத்தை கொடுக்காம பண்ணி வைக்கிற முயற்சியில் ஈடுபடுறதை நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம் தமிழக மக்கள் சார்பில். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய மானியங்கிறது உங்கள் பணம் கிடையாது, தமிழுடைய மக்களுடைய வரி பணம். அது கல்விக்கான பணமும் நீங்கள் 2000 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிக்காம மிரட்டி நீங்கள் இது பண்ணுறீங்க. இந்த தமிழக மக்கள் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.
எங்களை பொறுத்தவரை மாநிலங்களுக்கு உரிய பங்கீட்டை மத்திய பட்ஜெட் வழங்க வேண்டும் என்பது ஒன்று. ரயில்வேவை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளாக எந்த திட்டமும் தமிழகத்தின் புதிய திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. போதாக்குறைக்கு கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டங்கள் அப்படியே முடக்கிவிட்டது. கூடவே இன்றைக்கு பாதுகாப்பு காரணங்களை காட்டி டெல்லியில் சர்வதேச விமான நிலையம் இருக்கிறது. அதை காட்டிலும் பாதுகாப்புக்கு அச்சப்படக்கூடிய பகுதியாக கிருஷ்ணகிரி தர்மபுரி இல்லை. ஆனால் தர்மபுரியில் இவர்கள் விமான நிலையம் அமைப்பதற்கும் ஒன்றிய அரசு மறுத்திருக்கிறது. ஏராளமான பிரச்சனைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் உழைப்பாளிகளுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக மாநில வளர்ச்சியில் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இந்த பட்ஜெட் அமைய வேண்டும். தொழில்துறை சார்ந்திருக்கின்ற எங்களுக்கு பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற கோவை மாவட்டத்துக்கு இருக்கின்ற ஆயிரக்கணக்கான குறுந்தொழில் முனைவர்கள் ஜாப் ஆர்டர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான ஒரு குறுந்தொழில் பேட்டை அரசு நிலம் கையகப்படுத்தி உருவாக்கி தர வேண்டும் என்று கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் அரசிடம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று வரைக்கும் அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை. ஆகையால் அரசு இந்த பட்ஜெட்டில் இந்த கோவை மாவட்டத்தில் குறுந்தொழில் பேட்டை அமைப்பதற்கு தனி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தொழில்துறை சார்ந்திருக்கிற எங்களுக்கு இருக்கின்றன.